திமுக எனும் மக்கள் இயக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் கடமை இளைஞர் அணிக்கு உண்டு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தொண்டர்களை வரவேற்று வெளியிட்டுள்ள வீடியோவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை வாணியந்தாங்கலில் இன்று மாலை நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். 1,30,000 பேர் பங்கேற்கும் கூட்டத்தின் ஏற்பாடுகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ உதவி மையத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் EPS விமர்சனம் செய்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக எவ்வித புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை எனவும் EPS அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆதி திராவிட நலத்துறை உணவு படிகளை முழுமையாக வழங்காததால் விடுதி காப்பாளர்கள் சொந்த பணத்தில் மாணவர்களுக்கு உணவு வழங்கி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆதி திராவிட மாணவர் விடுதிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு EPS வலியுறுத்தியுள்ளார். வாக்கு திருட்டிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று போராட்டம் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு சென்றனர். ராம்லீலா திடலில் நடைபெறும் போராட்டத்தில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார், சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற வைத்த திருவனந்தபுரம் மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றது கேரள அரசியலில் ஒரு திருப்புமுனை என்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பாஜகவால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதில் மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல்களில் தங்கள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக கேரள மக்களுக்கு சல்யூட் என காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் மகிழ்ச்சியான மக்கள் தீர்ப்பு என குறிப்பிட்டுள்ள அவர் UDF கூட்டணி மீதான நம்பிக்கை அதிகரித்து வருவதற்கான தெளிவான அறிகுறி என்று எக்ஸ் தளத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு அத்தொகுதி காங்கிரஸ் MP சசி தரூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐக்கிய ஜனநாயக முன்னணி பெற்ற வெற்றியை பாராட்டியுள்ள அவர் திருவனந்தபுரம் தொகுதியில் பாஜக வரலாற்று சிறப்புமிக்க செயல்பாட்டை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் வெற்றியை ஜனநாயகத்தின் அழகு என்று சசி தரூர் வர்ணித்துள்ளார். வகுப்புவாத சக்திகளின் பக்கம் மக்கள் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியுள்ள நிலையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் மதவாத சக்திகளின் பிளவுபடுத்தும் தந்திரங்களுக்கு மக்கள் இரையாகிவிடக்கூடாது என கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தை ரசிகர்கள் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மெஸ்ஸியை பார்க்க முடியாத விரக்தியில் கையில் கிடைத்த பொருட்களை வீசி ரகளையில் ஈடுபட்டதால் அங்கிருந்த பொருட்கள் சேதமடைந்தன. கொல்கத்தாவில் மெஸ்ஸி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர் கைது செய்யப்பட்டார். மைதானத்திற்கு வந்த மெஸ்ஸியை தெளிவாக கூட பார்க்க முடியாத அளவு மோசமான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் ஆதங்கத்தை கொட்டினர். இதனிடையே ரசிகர்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை திருப்பித் தர நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏற்பட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்காக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மன்னிப்பு கோரியுள்ளார். நிர்வாக குறைபாடு காரணமாக நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு மெஸ்ஸியிடமும் ரசிகர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கால்பந்து ஜாம்பவான் லயோனல் மெஸ்ஸியுடன் பிரபல கால்பந்து வீரர்களான ரோட்ரிகோ டி பால் மற்றும் சுவாரஸ் வந்தனர். மெஸ்ஸியுடன் சேர்ந்து அவர்கள் மைதானத்தில் ரசிகர்களை நோக்கி பந்துகளை உதைத்து அவர்களை உற்சாகப்படுத்தினர். ஹைதராபாத்திற்கு வருகை தந்த கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியுடன் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கால்பந்து ஆடினார். உப்பலில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டு ரசித்தார்.
மும்பையில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மெஸ்ஸி பங்கேற்க உள்ள நிலையில் மும்பை பந்த்ரா ஓர்லி பகுதிகளை இணைக்கும் கேபிள் பாலத்தின் மீது மெஸ்ஸியின் படம் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. நட்சத்திர கால்பந்து போட்டியில் ஆடும் மெஸ்ஸி தொடர்ந்து ஃபேஷன் ஷோவிலும் பங்கேற்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜக 50 தொகுதிகளை கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புள்ள 70 தொகுதிகள் குறித்த பட்டியலை பாஜக எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். தமது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி அமைச்சகத்தை சார்ந்த மனுக்களை அவர் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை பூஜ்யபாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என மாற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேச தந்தை காந்தி என்றாலே மதவெறி கூட்டத்திற்கு வெறுப்புதான் என தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரியான பாஜகவுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த உறவும் இல்லை என அக்கட்சி கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திட்டவட்டமாக தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகவுடன் யார் எப்போது கூட்டணிக்கு வர வேண்டுமோ அப்போது அவர்கள் வருவார்கள் என கூறினார். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் முதலமைச்சராக போகிறேன் என மக்கள் முன்பாக வருவதாகவும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி செயல் திட்டம் குறித்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தாவேகவை மறைமுகமாக சாடினார். கோவாவில் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக நில உரிமையாளர்கள் பிரதீப் காடி அமோன்கர் மற்றும் அர்போரா நாகோவா ஆகியோரிடம் மாஜிஸ்திரேட் விசாரணை குழுவினர் தீவிர விசாரணை நடத்தினர். கடந்த 6ஆம் தேதி கோவா விடுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 25 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் SIR மூலம் சுமார் 58 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மமதா பானர்ஜியின் பவானிபூர் தொகுதியில் மட்டும் 44,787 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரியின் நந்திகிராம் தொகுதியில் வெறும் 10,599 வாக்குகள் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநில முதலமைச்சராக ஜனவரி 6ஆம் தேதி DK சிவகுமார் பதவியேற்பார் என ஆளும் காங்கிரஸ் கட்சி MLA HA இக்பால் ஹுசைன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் வரும் ஜனவரி 6 அல்லது 9ஆம் தேதி துணை முதலமைச்சர் DK சிவகுமார் 99% முதலமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளதாக கூறினார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு அபாய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எல்லை பகுதியில் தீவிர வாகன தணிக்கைக்கு பிறகே போலீசார் வாகனங்களை டெல்லிக்குள் செல்ல அனுமதித்தனர். பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. கிராப் 4 நடவடிக்கையின் கீழ் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி அரசு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. பாமகவை சேர்ந்த முன்னாள் மத்திய இணை அமைச்சர் AK மூர்த்தியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி ஆகியோர் திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். SIR பணிகள் முடிந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும் வரைவு வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் இருந்தால் திமுக சார்பில் சட்டப்பூர்வமாக மேல்முறையீடு செய்து உரிய நிவாரணம் பெற்றுத்தரப்படும் என திமுக சட்டத்துறை செயலர் NR இளங்கோ தெரிவித்தார். SIR பணி மூலம் இந்திய குடிமக்களுடைய குடியுரிமையை பரிசோதிப்பதில்தான் அனைவருக்கும் வேதனை தருவதாக கூறினார். தங்கத்தை அள்ளி கொடுத்தாலும் மதுரை மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டமாக தெரிவித்தார். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டு அதிமுகவை அடிமைகள் என கூறலாமா என கேள்வி எழுப்பினார்.
கட்சியில் பயணிப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப் போவதாக காளையம்மாள் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருக்கும் அவரிடம் தாவேக்காவில் சேரப்போவது எப்போது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இனியும் காலத்தை கடத்தப் போவதில்லை என்று கூறினார். உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காகவே அரசியலுக்கு வந்ததாகவும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் 1,03,884 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் 857,77,65,260 ரூபாய்க்கு இழப்பீடுகள் வழங்கி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்றம் உள்பட மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் 525 அமர்வுகள் மூலம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. உதவி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்கல்வித்துறை செயலாளர் சென்னை பல்கலைக்கழக பதிவாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை உத்தரவை அமல்படுத்தவில்லை என கோரி கல்லூரிகள் வழக்கு தொடர்ந்துள்ளன. சென்னை தீவுத்திடல் கண்காட்சி டெண்டர் நடைமுறைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை ஜனவரி 19ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சி டெண்டர் தொடர்பான தங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து ஃபன் வேர்ல்ட் அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வரும் மைதானத்தில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக எவ்வித கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தவில்லை என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குளத்தில் வண்டல் மண் எடுக்க உயர்நீதிமன்ற உத்தரவு பெற்று வந்தும் தடுத்து தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மயிலாடுதுறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேரெழுந்தூரைச் சேர்ந்த குகன் உரிய அனுமதி பெற்று குளத்தில் வண்டல் மண் எடுக்க சென்ற போது குமார், சஞ்சய் ஆகியோர் தடுத்து தகராறு செய்ததாக தெரிகிறது. நிலம் பிரச்சனை தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாருக்கு CSR வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை SI சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பெங்களூரு அருகே 12ஆம் பட்டியைச் சேர்ந்த வீரமணி நிலப்பிரச்சனை தொடர்பாக ஆதனக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் CSR வழங்க SI சங்கர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. கோவை கொடிசியா அருகே தனியார் நிறுவனம் சார்பில் சாண்டா சோஷியல் என்ற பெயரில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் திருவிழா நடைபெற்று வருகிறது. வளாகம் முழுவதும் குழந்தைகள் விரும்பும் கிறிஸ்துமஸ் தாத்தா, கேக் வகைகள், வண்ண விளக்குகள் என பிரம்மாண்டமாய் செய்யப்பட்ட அலங்காரம் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. சென்னை ராமாபுரத்தில் கிரிண்டர் செயலி மூலம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதான பிரபு, டைட்டஸ் ஜானி ஆகிய இருவரிடமிருந்தும் 3 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், செல்போன்கள், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் ஜன்னல் கம்பிகளை பிடித்து தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பேருந்தின் மேற்கூரையில் ஏறியும் சாலையில் கால்களை உரசியபடியும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் சக பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் கதவை உடைத்து திருட முயன்ற சம்பவத்தில் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டார். வெலக்கல் நத்தம் பகுதியில் திருட முயன்ற போது வீட்டின் உரிமையாளர் கூச்சலிடவே தப்பி ஓடியதாக பூபாலன் என்பவனை போலீசார் பிடித்துள்ளனர். அப்போது தப்பி ஓடிய இவனது கூட்டாளியான ஸ்டீபன் என்பவர் சாலையை கடக்க முயன்ற போது வாகனத்தில் அடிபட்டு பலியானது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொளத்தூரில் திருமணமானதை மறைத்து இளம்பெண்ணை காதலித்து மிரட்டி பணம் பறித்த இளைஞர் மற்றும் அவரது மனைவியை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த ஆனந்தன் அதே அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த பிரியா என்ற பெண்ணை காதலித்து மோசடி செய்ததாக தெரிகிறது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இரவு நேரத்தில் மொட்டை மாடி வழியாக இறங்கி வீடுகளில் திருட முயன்ற முகமூடி அணிந்த மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜன்னல் கதவுகள் வழியாக டார்ச் லைட் மூலம் நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டில் ஆட்கள் இருப்பதை கண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் அரிய வகை மிளா வகை மானின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆத்தூர் சேந்த பூமங்கலம் காட்டில் பதுங்கியுள்ள மானை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் விட வேண்டும் என வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ளாட்சி தேர்தல் தோல்வி காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கும்பலாக சென்று வன்முறையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியது. குன்னூத்து பரம்பு பகுதியில் கம்யூனிஸ்ட் ஆதரவு இளைஞர்கள் தலையில் சிகப்பு துணியை கட்டிக்கொண்டு அரிவாள், கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சாலையில் சென்று ரகளையில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இரவு நேரத்தில் முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் மொட்டை மாடி வழியாக இறங்கி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஜன்னல் கதவுகள் வழியாக டார்ச் லைட் மூலமாக நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டிற்குள் ஆட்கள் இருப்பதை கண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். ஈரோட்டில் மது போதையில் தகராறு செய்த கணவரை கீழே தள்ளி கொலை செய்துவிட்டு தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறி நாடகமாடிய காதல் மனைவியை போலீசார் கைது செய்தனர். கீழ்த்திண்டலைச் சேர்ந்த மதன்குமார் கடந்த 5 மாதத்திற்கு முன்பு சுஜித்ராவை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் மது போதையில் வீட்டிற்கு வந்த மதன்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டில் நாட்டிய துறையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற தண்டாயுதபாணி பிள்ளையின் 104வது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாணவி ஒருவர் பரதநாட்டியமாடி தனது கால்கள் மூலமாக சிம்ம உருவத்தை வரைந்து சாதனை படைத்தார். சாதனை நிகழ்த்திய மாணவிக்கு தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 9ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தான். ராம்பாக்கத்தைச் சேர்ந்த நாகராஜ் மகன் நிர்மல்ராஜ் பள்ளி வார விடுமுறையை ஒட்டி அங்குள்ள ஆற்றில் ஆழமான இடத்திற்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூரில் சொத்துக்காக பெற்ற தாயை கணவருடன் சேர்ந்து மகளே கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. புதூர்நாடு நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சாம்பசிவம் மனைவி சின்னக்காளி கடந்த 11ஆம் தேதி விவசாய நிலத்தில் நிர்வாண கோலத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். விசாரணையில் அவரது 2வது மகள் கீதா கணவர் சிதம்பரத்துடன் சேர்ந்து தாயை கொலை செய்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை கடலோர காவல்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். திரேஸ்புரம் கடற்கரையில் அதிகாலையில் சோதனை செய்த போது அங்கு படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதற்காக 81 பண்டல்களில் வைக்கப்பட்டிருந்த 2835 கிலோ பீடி இலைகளை கண்டறிந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மனைவியையும் மைத்துனரையும் வெட்டி கொலை செய்த வழக்கில் சரணடைந்த கணவன் மற்றும் அவரது தந்தை ஆகிய இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். முத்தையன்செட்டிப்பட்டியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக இருந்து வந்த கணவன் பிரதீப்குமார், அவரது தந்தை சிவக்குமார் ஆகிய இருவரும் பெரியகுளம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மோளையானூரில் இன்று நடைபெறும் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் இல்ல திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் செல்லும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருமண நிகழ்ச்சிக்கு செல்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனவரி மாதம் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். அரியலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் கருப்பை வாய் புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
கூட்டுறவுத்துறை நிகழ்ச்சியில் ஆடல் பாடலுடன் வரவேற்பு அளிக்கவில்லை என்றும் மலர்கொத்து மட்டுமே கொடுத்து வரவேற்பு அளித்ததாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் நகைச்சுவையாக தெரிவித்தார். சிவகங்கை மேலூரில் உள்ள தமிழ்நாடு மாநில பணியாளர் கூட்டுறவு நாணய சங்க ஊழியர்கள் கூட்டமைப்பின் 2வது மாநில மாநாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த பின்னர் இவ்வாறு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நகைக்கடை ஒன்றில் நகைக்கு கூடுதலாக வரி வசூல் செய்வதாக கூறி வாடிக்கையாளர்கள் நகைக்கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். MS என்ற நகைக்கடையில் ராணி என்பவர் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் வாங்கிய நிலையில் அதற்கு GST வரி 3%, செய்கூலி சேதாரம் 4% தவிர 7% கூடுதலாக வரி வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை பறவைகள் நாசம் செய்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சேல்விழி கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் உள்ள நெற்பயிர்களை சிட்டுக்குருவி, மயில் போன்ற பறவைகள் கொத்தி தின்பதுடன் அவைகளை வீணாக்குவதாக விவசாயிகள் கூறினர். மழை வெள்ள பாதிப்பை சமாளித்த நிலையில் தற்போது பறவைகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வரத்து குறைந்ததால் ஒரு வாழைத்தார் 400 ரூபாய் முதல் 980 ரூபாய் வரை ஏலம் போனதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஒரு செவ்வாழைத்தார் 980 ரூபாய்க்கும், தேன் வாழை, பூவன், ரஸ்தாலி தார்கள் 400 ரூபாய் முதல் 510 ரூபாய் வரை ஏலம் போனது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியில் உள்ள வீடு ஒன்றில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. அத்திப்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியில் பூட்டியிருந்த வீட்டில் பற்றி எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான சோழவரம் ஏரியில் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு கரை உள்வாங்கி சேதமடைந்திருப்பதாக புகார் கூறப்படுகிறது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார்பாய் கொண்டு ஏரிக்கரை மூடப்பட்டிருக்கும் நிலையில் 40 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட ஏரிக்கரை பலப்படுத்தும் பணிகள் தரமற்ற முறையில் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கரூர் அருகே தங்க நகை அடகு வைக்கும் கடையில் போலி தங்க நகையை வைத்து சுமார் 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக 5 பெண்கள் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புன்னம் சத்திரத்தில் தங்கவேல் என்பவர் நடத்தி வரும் அடகு கடையில் பரமத்திவேலூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், நந்தினி உள்ளிட்ட 7 பேர் தனித்தனியாக சென்று போலியான நகையை வைத்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியதில் ஓட்டுநர் அஜித்குமார் காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வேனில் இருந்த பள்ளி மாணவர்களுக்கு நல்வாய்ப்பாக காயம் ஏதும் ஏற்படவில்லை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் செண்டு பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் கவலை அடைந்த விவசாயிகள் பூக்களை சாலையோரத்தில் கொட்டி சென்றனர். தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்ட செண்டு பூக்கள் 1 கிலோ 10 ரூபாய்க்கு கூட ஏலம் போகாததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். சிவகங்கை மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை நடமாடும் மருத்துவமனை வாகனத்தில் விதியை மீறி ஏற்றி வந்ததுடன் அரசு பொருட்களை முறையாக ஏலம் விடாமல் தனியாருக்கு விற்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நோயாளிகளுக்கு பயன்படுத்திய பழைய டேபிள், சேர், விளம்பர பலகை போன்றவற்றை பழைய இரும்பு வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த அரசு பள்ளி ஆசிரியரை நெல்லையில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றி வந்த ஹென்றி என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த நொச்சலூரில் ஆட்டோ வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவலூர்பேட்டையிலிருந்து மேல்மலையனூர் நோக்கி வந்த ஆட்டோ மீது மேல்மலையனூரிலிருந்து அவலூர்பேட்டை நோக்கி சென்ற சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் லாலு என்ற ஈஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதூர், நாகலாபுரம், காடல்குடி, எட்டையாபுரம், படர்ந்தபுளி, முத்தலாபுரம், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவசாய பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள், சமாதானம் செய்யக்கூடிய திருமண வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் என பல வழக்குகளுக்கு சமரசம் செய்யப்பட்டது. மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொதுமக்கள் மக்கள் நீதிமன்றங்களை அணுகலாம் என மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரத்தில் பெய்த கனமழையால் தேங்கிய மழைநீர் 10 நாட்களாக வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். MSK நகரின் பல பகுதிகளில் 10 நாட்களாக முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். டெல்லி கிழக்கில் IP விரிவாக்கம் என்ற பகுதியில் உள்ள பள்ளி கூரையில் தீ விபத்து ஏற்பட்டது. விவேகானந்தா பள்ளியின் மேல் தளத்தில் உள்ள சேமிப்பு அறையில் சனிக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல் அறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தீயணைப்பு அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் பயிற்சி நிறைவு விழாவில் கண்களை கவர்ந்த இளம் ராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமானப்படை பயிற்சி வீரர்களின் மரியாதையை முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் ஏற்றுக்கொண்டார். பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். தேஜ்பூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி குலேந்திர சர்மா பாகிஸ்தான் உளவு அமைப்பான INS உடன் அவர் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மணிப்பூர் முன்னாள் முதல்வர் பிரேம் சிங், பேரவைத் தலைவர் சத்யபிரதா சிங் உள்ளிட்ட 10 MLAக்கள் பாஜக தலைமையை சந்திக்க டெல்லி சென்றனர். பாஜக தலைமையுடன் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் மணிப்பூரில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 60 உறுப்பினர்கள் கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு 37 MLAக்கள் உள்ளனர். சபரிமலையில் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் பக்தர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 9 பக்தர்கள் காயமடைந்தனர். சபரிமலை சன்னிதானம் அருகே நடைப்பந்தல் பகுதியில் குப்பைகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பக்தர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த 50% வரி விதிப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிகாரமிக்க 3 அமெரிக்க MPக்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தனர். சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் MPக்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். சிரியாவில் IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்கர்களை இழந்திருப்பதாக அந்நாட்டு அதிபர் டிரம்ப் வேதனை தெரிவித்துள்ளார். தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள், 1 மொழிபெயர்ப்பாளர் பலியானதாகவும் மேலும் 3 வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் சிரியாவுக்கு எதிராக IS நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எஸ்டேட்டில் அதிபர் ட்ரம்ப் பல பெண்களோடு நிற்கும் சர்ச்சை புகைப்படம் வெளியாக இருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எஸ்டேட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கும் 19 புதிய திரைப்படங்கள் வெளியாகி உள்ளன. அதில் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமில்லாமல் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன், தொழிலதிபர் பில் கேட்ஸ், ட்ரம்பின் கூட்டாளியான ஸ்டீவ் பேனன் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. கம்போடியா உடனான போர் பதற்றத்திற்கு மத்தியில் தாய்லாந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 45 முதல் 60 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தும் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அதுவரை பிரதமர் அனுதின் சார்வின் ராகுல் தலைமையில் இடைக்கால அரசு தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2023இல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் சூத்திரதாரிகளில் ஒருவரான ஹமாஸின் மூத்த தளபதி ராயத் சையத் பயணித்த காரை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது.
போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் சக்தி வாய்ந்த குளிர்கால புயல் தாக்கியதில் 3 குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் இடம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த தற்காலிக கூடாரங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. காசாவில் உள்ள 90% அதிகமான கூடாரங்கள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாயமான 218 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுமத்ராவின் 3 மாகாணங்களில் மட்டும் ஏராளமான பொதுச் சொத்துகள், கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பாலங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக சண்டையிட்டு தாயகம் திரும்பிய வடகொரிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு மட்டும் 14,000 வீரர்களை வடகொரியா அனுப்பி வைத்தது. இதில் 6,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. லிபியாவின் தலைநகர் திரிப்போலியில் சுமார் 14 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த தேசிய அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்பட்டது. கண்கவர் வான வேடிக்கைகளுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு அருங்காட்சியகம் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்த லிபியாவின் ரோமன், கிரேக்க, இஸ்லாமிய காலங்கள் வரையிலான கலைப்பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பிரான்சில் கால்நடைகளை தாக்கும் அம்மை நோயால் பால் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் கால்நடை அழிப்பு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் வரும் வாரத்தில் 10 லட்சம் கால்நடைகளுக்கு கட்டிக்கால் நோய் என அழைக்கப்படும் அம்மை நோய்க்கு தடுப்பூசி போடப்படும் என்று பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்புக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஜனநாயக கட்சி எம்பியான அல் கிரீன் என்பவர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் 47 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் 140 எம்பிக்கள் எதிராக வாக்களித்ததால் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி தரம்சாலா மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. முந்தைய போட்டியின் தோல்விக்கு இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் ஏற்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயரும் தானும் காதலித்து வருவதாக பரவிய வதந்திகளுக்கு நடிகை மிருனால் தாக்கூர் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பதிலளித்திருக்கிறார். பிரபலங்களாக இருப்பவர்களுக்கு விமர்சனங்களும் வதந்திகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடும் என்றும், ஆரம்ப காலங்களில் அவை தனக்கு சிரமமாக இருந்தது, ஆனால் தற்போது எளிதாக கடந்து செல்ல கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் தொடரில் அரையிறுதிப் போட்டியில் எகிப்தை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நடப்பு சாம்பியனான எகிப்தை 3-0 என்ற கணக்கில் போராடி இந்தியா வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஹாங்காங் அணியுடன் இந்தியா பல பரீட்சை செய்கிறது. ஆசிய அளவிலான கலப்பு தற்காப்பு கலை போட்டியில் சாம்பியன்ஷிப் வென்ற வீராங்கனை குஷ்பு நிசாத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச தற்காப்பு கலை கூட்டமைப்பு சார்பில் லெபனானில் நடைபெற்ற ஆசிய அளவிலான போட்டியில் இந்திய வீராங்கனை குஷ்பு நிஷாத் தங்கப்பதக்கம் வென்றார். தன்னையும் ஐசரி கணேசனையும் இணைத்து நண்பர்களாக மாற்றியது எம்ஜிஆர் தான் என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளர் ஐசரி கணேசனின் வேல்ஸ் வர்த்தக மையம், வேல்ஸ் பிலிம் சிட்டி மற்றும் வேல்ஸ் திரையரங்கம் ஆகியவற்றின் திறப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன் தான் சினிமாவின் குழந்தை என்றார். மலேசியாவில் நடைபெற்ற கார் பந்தய போட்டியில் தனது கார் பாதியில் பழுதாகி நின்றது தொடர்பாக கவலைப்பட ஒன்றுமில்லை என நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார். பந்தயம் என்றால் அதுதான், அது சோர்வடைய செய்கிறது என்றாலும் எப்போதும் இன்னொரு போட்டி இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் அரசன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் சிலம்பரசன் ரசிகர்களை சந்தித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் பகுதியில் சிம்புவை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
அசோக் செல்வன், நிமிஷா சஜயன் இணைந்து நடித்திருக்கும் ரொமான்டிக் த்ரில்லர் கதையம்சம் கொண்ட திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவித்துள்ளது. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இணைந்து தயாரித்துள்ள இப்படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் பாலகிருஷ்ணாவின் அகண்டா 2 திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே உலகளவில் 59.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்து சாதனை படைத்துள்ளது. வெளியீட்டில் தாமதமானாலும் படத்திற்கு கிடைத்துள்ள வரவேற்பினால் நடிகர் பாலையாவின் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாணின் உஸ்தாத் பகத்சிங் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. 2012இல் வெளியான கப்பர் சிங் திரைப்படத்திற்கு பிறகு பவன் கல்யாண் மற்றும் ஹரி சங்கர் கூட்டணியில் உருவாகி வரும் இரண்டாவது படம் இது. ராசி கண்ணா மற்றும் ஸ்ரீலீலா கதாநாயகிகளாக நடிக்க போலீஸ் அதிகாரி வேடத்தில் பவன் கல்யாண் நடித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோயில் கருவறை 10 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. கார்த்திகை மாத கடைசி சனிக்கிழமையான இன்று ஐயப்பனுக்கு 20, 50, 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயலில் உள்ள புவனேஸ்வரி நாகாத்தம்மன் ஆலயத்தில் ஐயப்ப பக்தர்களின் 4ஆம் ஆண்டு சிறப்பு மலர் பூசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கருப்பசாமி பாடலை பாடிய போது பக்தர்கள் அருள் வந்து சுவாமி ஆடினர். அறநிலையத்துறைக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆணையர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் சென்ன கேசவ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை 6 மாதங்களில் மீட்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி நடராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். கொடைக்கானலில் பெத்தானியா அமைப்பு சார்பாக நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு விழாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கிறிஸ்து பிறப்பை குறிக்கும் விதமாக நாடகங்கள் மற்றும் பாடல்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவின் 11ஆம் நாள் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது. மலையிலிருந்து தீப கொப்பரையை கீழே இறக்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது.